கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்று ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்ட நிலையில் இன்று அவர்களது குடும்பத்தினர் அங்கு கண்ணீருடன் சடங்குகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், நேற்று கோமுகி ஆற்றங்கரையோரம் 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டன. அது மட்டுமல்லாமல் 7 பேரின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டன. இந்நிலையில் அந்த இடத்தில் உறவினர்கள் சடங்குகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று அவர்களின் நிலை எப்படி இருக்கிறது? சற்று ஆறுதல் அடைந்திருக்கிறார்களா? ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதமான்ற ஒரு வரிகள் இருக்குது. இது எந்த வழியோடு எழுதப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் இது முழுக்க முழுக்க நாம் நின்று கொடுக்கும் இந்த கோமுகி கரையோரத்தில் பார்த்தால் இந்த சாராயத்தின் காரணமாக உயிரிழந்த உடல்கள் எரிக்கப்பட்டு ஒரு புறம் எரிக்கப்பட்ட இந்த உடல்கள் கிடைக்கிறது. அதே சமயத்தில் இன்னும் எரியூட்டுவதற்கான தயார் நிலையில் தகனங்கள் வைப்பதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான காட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரே சுடுகாடான கதை தான் இந்த கதையாக இருக்கிறது, கருணாபுரம் கதை. இந்த விஷச்சாராயத்தை தடுக்க வேண்டியவர்கள் யார் என்று இதுவரையில் தெளிவான ஒரு தகவலை தெரிவிக்கவில்லை. ஆனால் குற்றவாளிகளை 4 பேர் கைது செய்துவிட்டோம், 5 பேரை கைது செய்துவிட்டோம் என்று காவல்துறை தெரிவித்தாலும் இந்த மரண ஓலங்கள் இதுவரையும் இந்த பகுதியில் ஓயவில்லை. அந்த அளவுக்கு மிக கொடூரமான பகுதியாகத்தான் கருணாபுரம் பகுதி இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது நேற்று உயிரிழந்தவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டு விட்டது. எரிக்கப்பட்ட பிறகு இன்று காலை அந்த குடும்பத்தினர் வந்து அந்த உடலுக்கு அந்த எலும்புகளை எடுத்து சடங்குகள் செய்கிறார்கள். அது மிகப்பெரிய கொடூரமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு பெண் கழுத்தில் இருந்த தாலி, பூ, பொட்டு என அனைத்துமே இங்கே வந்து போட்டிருக்கிறார்கள். காரணம், அவரது கணவர் இறந்துவிட்டார், அவரது உடல் எரிக்கப்பட்டு விட்டது. அவரது தாலி தற்போது சுடுகாட்டில் இருக்கிறது. தாலி இருந்த பெண்ணாகத்தான் அவர் தற்போது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதை பார்க்கும் குழந்தைகளுக்கு மிக கொடூரமான ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக கருணாபுரம் பகுதி மக்கள் வந்து சுடுகாட்டில் தூங்கும் காட்சி தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் உடல்கள் மேலும் வரும், அதற்காக எரியூட்டுவதற்காகவும் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்று வரை 30, 34, 35 போன்றது தற்போது 50 வரைக்கும் உயிரிழப்பு என்பது இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கோமுகி நதிக்கரை ஒரு காலத்தில் விவசாயிகள் வாழ்வதற்காக தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அது வற்றிவிட்டது. அந்த இடத்தில் தற்போது பிணங்களை புதைக்கவோ பிணங்களை எரிக்கவோ தான் இந்த நதிக்கரை பயன்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பதிவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காவல்துறை கைது செய்து விட்டோம் என்று தெரிவிக்கிறார்கள். இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் முன்கூட்டியே கைது செய்யப்படவில்லை? இதை முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோல் ஒரு சம்பவம் நடந்திருக்காது. நீங்க கழுகு பார்வை காட்சியை பார்க்கலாம். இந்த நதிக்கரை என்பது மிகப்பெரிய ஒரு விவசாய பூமியாக இருந்திருக்குது. ஆனால் நதிக்கரை வற்றிவிட்டது, சாராயம் மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஊர் முழுவதும் சாராயம் மூடும் காரணத்தால் தான் இந்த அளவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் இதுபோல் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றால் அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் யார் குற்றவாளிகளோ அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு தொடர்புடைய அதிகாரிகளாக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தினரும் இன்று காலை நேற்று உடல் எரிவூட்டப்பட்ட பிறகு இங்கு வந்து அடுத்த கட்ட சாயங்கள் செய்யும் போது கண்ணீரோடு இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். காரணம், நேற்று வரை கூட்டமாக வந்த அதிகாரிகளும் சரி, அரசு அமைச்சர்களும் சரி, பல்வேறு கட்சியிலும் சரி, இன்று யாருமே இல்லை. நாம் கூட நேரடியாக பார்க்கலாம், தனியாக நின்று கொண்டிருக்கிறோம். இனி இந்த பகுதி முழுவதும் தனிமையாக்கப்படும். இனி வரும் காலங்களில் என்ன நடக்குமே என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பகுதி தற்போது ஒரு சுடுகாடு பகுதியாகத்தான் பார்க்க முடியும். இதை நீங்க கூறும்போது தெரிகிறது அப்பகுதி மக்களின் ஆதங்கம் இன்றளவும் குறையவில்லை என்று. முதலமைச்சர் நிவாரண தொகை இன்னும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு உறுதியை சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை செலவை அரசே ஏற்கும் என்ற ஒரு உறுதியையும் தெரிவித்திருக்கிறார். இது அப்பகுதி மக்கள் என்னவாக பார்க்கிறார்கள்? குறிப்பாக இந்த நிவாரணம் என்பது நிச்சயமாக தீர்வாகாது. நாம் ஒரு குடும்பத்திடம் கேட்டோம், உங்களிடம் நிவாரணம் கிடைத்து விட்டாது என்று கேட்டதற்கு அவர்கள் கொடுத்த நிவாரணத்துடன் என்னிடம் இருக்கும் பணத்தையும் சேர்த்து கொடுக்கிறேன், என் தாயை திருப்பி தாருங்கள், என் தந்தையை திருப்பி தாருங்கள், என் சகோதரை திருப்பி தாருங்கள் என்று கேட்கிறார். இதற்கு என்ன பதில் என்று எனக்கு தெரியவில்லை, அரசுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. குறிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி என்பது எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம் என்பது போல ஒரு கேள்வி நம்முடைய இருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லாமல், வேலை கிடைக்க
கிடைக்காமல் பலர் காத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் அரிசி வாங்க ரேஷன் கடையில் காத்திருக்கிறார்கள். தற்போது உடலை எரிப்பதற்காக நகராட்சி ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவத்திற்கான காரணம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கவில்லை. பல்வேறு துறைகள் இருக்குது, காவல்துறையிலும் பல்வேறு துறைகள் இருக்குது, வருவாய்த்துறையிலும் பல்வேறு துறைகள் இருக்குது. அவர்கள் எல்லாம் இந்த விஷச்சாராயம் விற்பதோ கள்ளச்சாராயம் விற்பதோ இதுபோல் ஒரு சம்பவம் நடப்பதை ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்விதான் பலர் முன்னிலையில் இருக்கிறது. அதே போல்தான் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலும் முன்னிலையில் வருகிறது. குறிப்பாக நிவாரணம் மட்டும் தீர்வாகாது. அவர்களுக்கு கல்வி கொடுத்தாலும் சரி, வேலை கொடுத்தாலும் சரி, வீடு கொடுத்தாலும் சரி, தனது தந்தை தாயை திரும்ப தர முடியுமா என்ற கேள்விதான் பலரிடம் இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த கழுகு பார்வை காட்சியில் ஒரே குடும்பத்தில் தந்தையை இழந்த 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த 3 குழந்தையை நாம் சந்திக்கும் போகும்போது அந்த வீட்டில் அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். நேற்று வரை உறவுகள் வந்தார்கள், அரசியல் பிரமுகர்கள் வந்தார்கள், பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் கூட்டமாக வந்தார்கள். ஆனால் இன்று அந்த 3 குழந்தைகள் மட்டுமே தனியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய போகுது அரசு? இந்த காட்சியை பார்க்கும்போது தெரியும். நேற்று கூட்டமாக வந்தவர்கள் இன்று யாருமே அந்த பகுதிக்கு வரவில்லை என்று சொல்லலாம். காவல்துறை மட்டும் சற்று பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு கூட இன்னும் 2 நாளோ 3 நாளோ இருக்கும். அதன் பிறகு இந்த பகுதி மக்கள் இருப்பவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் தனியாகத்தான் வசிக்க வேண்டும், அவர்கள் வாடிதான் வாழ வேண்டும். அந்த அளவுக்கு மிக கொடூரமான பகுதியாக, பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழப்பு என்பது 50 குடும்பத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50 குடும்பம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது நாம் பார்க்க வேண்டும். 50 குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்து விட்டால் 50 குடும்பம் மீண்டும் வாழ்ந்து விடுமா? அவர்கள் குடும்பத் தலைவர் மீண்டும் இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிவிட முடியுமா என்ற கேள்விகள்லாம் அந்த குடும்பத்தார் நம்மிடம் வைக்கிறார்கள். இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோல் தவறுக்கு ஆதரவாக இருப்பவர்கள், இந்த மாதிரி குற்றச்செயலுக்கு ஆதரவாக இருப்பவர்களை கடுமையான தண்டத்தின் மூலமாக அவர்களை கட்டுப்படுத்தினால் மட்டுமே அரசுக்கு நல்ல பெயர், அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும். இந்த அதிகாரிகள் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின், பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. களத்தில் இருந்து தற்போதைய நிலையை விளக்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.